ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஒரு டிராபிக் போலீஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. செத்ததுக்கு அப்புறமா அவரு பேயாக மாறிடுறாரு. அந்த போலீஸ்காரரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெயில இருக்க எல்லா கைதிகளையும் அவரு ரொம்ப பயன்படுத்துவாரு. நான் கண்டிப்பா யாரையாவது பிடிச்சே தீருவேன். நான் இறந்து போய் சும்மா இருக்கிறதுக்கு என்னால முடியாது. நான் இப்படி பேயா மாறினாலும் கண்டிப்பா அதனால ஏதாவது பலன் இருக்கணும். அப்போ ஒரு பைக்ல 3 பேர் உட்கார்ந்து ஓட்டிட்டு வருவாங்க. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், நீ அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், நீ அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இதாண்டா வாழ்க்கை, நீ நல்லா என்ஜாய் பண்ணு. நான் வண்டிய செம்மையா ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ல. அட வாவ் வாவ். எப்படி நண்பர்களே, இப்ப என்ன செம்மையா இருக்கா? போலாம். அவங்க கொஞ்ச தூரம் போன உடனே ஏய், பைக்கை நிறுத்துங்க. 3 பேரும் நின்னுடுறாங்க. 3 பேரா? ஒரு பைக்ல 3 பேர் உட்காரக்கூடாதுன்னு உங்க யாருக்கும் தெரியாதா என்ன? ஹெல்மெட்டும் போடல, ஜெயிலுக்கு தான் போக போறீங்க. ஐயோ சார், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன் இப்படி ஏழைங்களோட உசுரை வாங்குறீங்க? என்ன நீங்க ஜெயிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க, பண்ணிடலாம். ஓ, இப்போ லஞ்சம் வேறயா? இது அதை விட பெரிய தப்பு. இப்ப நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பேய் அவங்க 3 பேரையும் புடிச்சுக்கிட்டு அந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்பவே இருட்டான ஒரு ஜெயிலுக்குள்ள அவனை போட்டு அது மூடிடுது. ஐயோ சார், இது என்ன ஜெயிலு? இங்க உள்ள எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள யாருமே இல்லையே. அங்க இருந்து போயிடுது. அட, இந்த இடம் கொஞ்சம் விசித்திரமா இல்லையாப்பா? அட அட ஆமாப்பா, இது என்னமோ போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே எனக்கு ஒன்னும் தோணலப்பா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் மறுபடியும் இன்னும் 2 பேரை புடிச்சிட்டு கூட்டிட்டு வந்து மறுபடியும் அதே இருட்டான ஜெயிலுக்குள்ள போட்டுடுறான். நான் ரொம்ப சீக்கிரமாவே என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த பயங்கரமான சிரிப்பை கேட்டதும் கைதிங்க எல்லாருமே பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது. அட எந்திரிங்க, இந்த காலியான இடத்துல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் பயங்கரமான பேய்ங்க கத்துற சத்தம் கேக்குது. அட, அந்த சத்தத்தை கேளுங்க. அந்த சத்தம் இவ்ளோ பயங்கரமா இருக்கே. அட, எனக்கு என்னமோ இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே தோணுது. இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே தெரியல. இது பேய் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. எல்லா கைதிங்க அந்த பேயோட சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. போலீஸ் சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. டிராபிக் ரூல்ஸை மீறினதுக்காக ஒரு நாள் ஜெயிலுங்கிறதுலாம் பெரிய தண்டனை. எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கீங்க நீங்க எல்லாரும். ரூல்ஸ்க்காக தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? போலீஸ் பேய் சொல்றது அந்த கைதிங்களுக்கு எதுவுமே புரியாது. பயத்துல அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. மறுநாள் காலையில ஆனதும் மறுபடியும் அந்த பேயி இன்னொரு 2 கைதிகளை புடிச்சிட்டு வந்து அந்த இருட்டான ஜெயிலுக்குள்ள போடுது. இந்த ஆள் அப்படி என்ன எதிர்பார்க்கறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்க எல்லாரும் அதே இருட்டுல தாகத்தோடவோ பசியோடவோ துடிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் பாதி ராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நேரத்துல அட, நான் என்ன இவ்ளோ அதிகமான மனுஷங்களை கைது பண்ணிட்டேன்னா? இப்ப என்னோட லட்சியம் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்போ சடனா அந்த போலீஸ் பேயி அதோட நிஜ ரூபத்துக்கு மாறிடுது. ஏய் பேய்களின் தேவதையே, இங்க வாங்க. பிசாசோட அரசனே, எனக்கு தரிசனம் கொடுங்க. வேக வேகமான காத்தடிக்க ஆரம்பிக்குது. ராத்திரி ரொம்ப இருட்டா அப்புறம் பயங்கரமா மாறிடுது. மழை வர மாதிரி இருட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் சடனா அவங்க முன்னாடி ரொம்ப பயங்கரமான ஒரு பூதம் வந்து நிக்குது. பிசாசுகளின் அரசனே,
நீங்க வாழ்க. ஓனர், நீங்க சொன்ன மாதிரியே 100 மனுஷங்களை இதோ இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கேன். அவங்க இங்க இருக்கும்போது இவங்களை பலி கொடுத்தா நான் சக்தி வாய்ந்த பேயா மாறிடுவேன்ல. இப்போ உன்கிட்ட ரொம்ப கம்மியான நேரம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஒருவேளை நீ உன்னோட பேய் சக்திகளை அப்படியே வச்சுக்கணும்னு நினைச்சினா, இல்ல ஒரு பெரிய பேயா மாறணும்னா, அப்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாம் இந்த 100 பேரைய 30 நாளுக்குள்ள பலி கொடுத்தே ஆகணும். இல்லனா நீ இங்க அப்படியே பஸ்பம் ஆயிடுவ. ஞாபகம் இருக்கட்டும், 100 பேர் 31 நாள். அப்புறம் அந்த பூதோ தேவதை அங்கிருந்து மாயமாயிடுது. அப்புறம் பேயா மாறின அந்த போலீஸ் யோசிக்கிறாரு என்ன பண்றதுன்னு. இன்னொரு பக்கம் அவங்க ஆளுங்க எல்லாம் காணாம போனதால அவங்களோட வீட்டு ஆளுங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருப்பாங்க. அட என்னப்பா இது, இவ்ளோ நாளாயும் பசங்க வீட்டுக்கு வரவே இல்ல. ஒரு டிராபிக் போலீஸ் தான் அவங்கள பிடிச்சாங்கன்னு அவங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள அந்த ஆள் எங்க கூட்டிட்டு போனாருன்னு யாருக்குமே தெரியல. நாம அவங்கள தேடியே ஆகணும். அவங்க ஏதாவது பெரிய ஆபத்துல இருக்காங்களோ என்னவோ. கைதுங்க எல்லாருமே பசியால துடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் மத்தியானம் ஓரம் போ, ஓரம் போ, ருக்குமணி வண்டி வருது, ஓரம் போ. வாங்கடா, வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டிய தள்ளுங்கடா. ருக்குமணி வண்டி வருது, ஓரம் போ. உன்னதான், ஓரம் போ, ஓரம் போ. நில்லு, வண்டியை நிறுத்து, லைசன்ஸ காமி. என்கிட்ட இல்லையே. அப்போ ஏன் கூட வா. அந்த பேய் போலீஸ் ரமண அந்த பேய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகுது. ஓ, இதான் விஷயமா? வெறும் இந்த சின்ன தப்புக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்களா என்ன? ஆனா யார் இந்த ஆளு? பார்க்க போலீஸ் மாதிரியே இல்ல. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் ரமண கூட அதே ஜெயில்ல போட்டுட்டு உடனேயே அங்க இருந்து மறுபடியும் கிளம்பி போயிடுது. அட அண்ணா, நீங்க இங்கயா? அட நீ என்னப்பா இங்க இருக்க? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க எல்லாத்தையும் நான் இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன். 3வது ராத்திரி மறுபடியும் அந்த பேய் போலீஸ் அதோட நிஜ ரூபத்துக்கு மாறுது. அப்ப ஜனங்க எல்லாருமே அங்க பாதி ராத்திரியில தூங்கிட்டு இருப்பாங்க. நான் இனி சக்தி வாய்ந்தவனா மாற போறேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் பயங்கரமான அந்த சிரிப்பு கேட்டதும் தூங்கிட்டு இருந்த கைதிங்க எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்க அந்த பேய பார்த்து பயந்துடுறாங்க. பேயா? அட கடவுளே, இந்த போலீஸ்காரன் பேயா மாறிட்டானா? அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது. ஐயோ, நாம இப்ப என்ன பண்றது? நம்ம எல்லாரையுமே இவன் கொன்னுடுவான் தான் எனக்கு தோணுது. என் தெய்வத்துக்கு உங்க எல்லாரையும் நான் பலியா கொடுக்க போறேன். அப்புறம் நான் ஒரு பெரிய பேயா மாறுவேன். அப்புறம் நான் இந்த உலகத்தையே ஆளுவேன். எனக்கு முன்னாடியே சந்தேகம் வந்தது நீ ஒரு போலீஸ்காரன் இல்லன்னு. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னை பார்த்து எனக்கு எந்த ஒரு பயமும் இல்ல. அப்புறம் நீ நினைச்சது எதுவுமே உன்னால பண்ணவே முடியாது. அத கேட்ட அந்த பேய் ரொம்பவே பயப்படுது. நீ என்னையே மிரட்டுறியா? அதுவும் என்ன, இன்னைக்கு தான் 31வது நாள். அப்புறம் இன்னைக்கு உங்க 100 பேரையும் நான் பலி கொடுக்க போறேன். இனிமே யார் வந்து தடுக்க போறாங்கன்னு நானும் தான் பாக்குறேன். அப்புறமா அந்த போலீஸ் பேய் ரமன் முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லுது. இந்த பேய் சொன்ன மாதிரி பலி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் அந்த பேயோட டைம் மாறி போயிடும். அப்புறம் அந்த பேய் அப்படியே பஸ்பமாயிடும். எனக்கு புரிஞ்சது. பேயே, அவ்வளோ சுலபமா எங்க எல்லாரையும் பலி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டியா என்ன? ஏன் முடியாது? ஒரு பேயோட வலிமை என்னன்னு இன்னும் உனக்கு தெரியல. சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, நான் கடைசியா கேக்குறேன், உன்னால இது முடியும்னு நீ நினைக்கிறியா என்ன? அதுக்கப்புறமா ரமன் பேய எப்படியோ அவனோட பேச்சாலே மைக்கி வைக்கிறான். அதுக்குள்ளவே இருட்டு போகி வெளிச்சமாக ஆரம்பிக்குது. அட என்ன இது? என்ன இது காலையில ஆயிருச்சு? இல்ல, இப்படி ஆக வாய்ப்பே இல்ல. உனக்கு பேய்தான், ஆனா உனக்கு மந்த புத்தி. நீ கோபத்துல எல்லாத்தையும் இழந்துட்ட. இப்ப பாரு, உன் வாழ்க்கை உன் கையாலேயே முடிய போகுது. அப்ப அந்த பேய் பஸ்மமாக ஆரம்பிக்குது. அட இல்ல இல்ல, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேய் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு கத்திட்டே அதுக்கப்புறம் அது பஸ்மமாகிடுது.